ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து காரடையா நோன்பு விலாக் தான். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இந்த நோன்பு இருந்துகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ளாட்டில் இருக்க ஒரு மாமி தான் வந்து இதை கல்யாணம் ஆகிறதுக்கோசரம் இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக வந்து வருஷம் வருஷம் அது வந்து கடைப்பிடிச்சிட்டும் இருக்கோம். வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஒரு வருஷமும் வந்து நான் கரெக்டாக அந்த நோன்பு அன்றைக்கி நானும் அம்மாவும் இருப்பாங்க, நானும் அந்த நோன்பு எடுப்பேன். அப்படி இருந்துகிட்டே இருக்கும். இப்பயும் கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. கரெக்டாக வரப்போ டைமிங்குமே அவங்கள்ட்ட கேட்டுட்டு சரடுமே வந்து எங்கள் ஊர் கோயில் ஐயர் அவங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து மாமிகிட்ட சொல்லி வாங்கிக்குவோம். அந்த மாதிரி தான். நான் வந்து அம்மா வீட்டில் அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்தப்பயே மாவு திரித்து 2 பேத்துக்கும் திரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு அம்மா அங்கேயே இருக்கேன்னாங்க நோன்பு. அதுக்கப்புறம் மித்ரனுக்கு அன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஸ்கூல் இருந்தனால ஈவினிங் வந்து அப்புறம் அதுவும் இல்லாமல் டைமிங்கும் வந்து அன்றைக்கி வந்து காரடையா நோன்பு ஈவினிங் தான், 7:30 to 8:30 தான். அதனால் அம்மா நான் வந்து மித்ரனை கூட்டிகிட்டு நான் பெரம்பலூர் வந்துடுறேன், நம்ம இங்கேருந்து சாமி ஒன்றா வந்து நோன்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த மாவுலாம் அன்றைக்கே திரித்து வறுத்தாச்சு எல்லாமே. அப்புறம் இன்றைக்கி மார்னிங்லேருந்து காலையில் கொஞ்சம் சத்து மாவு கஞ்சி வச்சுட்டு ஃபாஸ்டிங் தான் ஃபுல்லாகவே. சத்து மாவு கஞ்சி மட்டும் நான் கொஞ்சமாக குடித்தேன், பாப்பா கொஞ்சம் வச்சுட்டு நான் கொஞ்சம் குடித்தேன். அப்புறம் சாமி பாத்திரம்லாம் ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு அரிசி மாவு கோலம் தான் இடுவோம் அன்றைக்கி. அதனால் அதையும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு சைட் பை சைடு வந்து அன்றைக்கி தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எலசு தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது திருகுனா வந்து ரொம்ப அது பல்லாக கொட்டுது. அதனால் சரி மிக்சியில் ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மிக்சியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு கப்பு, அதுக்கு ஒரு கப்பு, வெள்ளை கார அடை அதுக்கோசரம். அப்புறம் மதியானம் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு, ஆனால் என்ன ஒரு ஃபாஸ்டிங்கெல்லாம் ரொம்ப பெருசாக பசிக்கலைங்க. நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணனாலையான்றது என்னன்னு தெரியல, நான் பெருசாக அன்றைக்கி பசி இல்லை. ஈவினிங்காகவும் ஒரு லைட்டாக வந்து கோதுமை ரவையில் கஞ்சி வச்சு குடித்தோம் நானும் அம்மாவும். அதனால் பெருசாக ஒன்றும் பசிக்கலைங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து 3:30 4 o'clockலாம் வந்துட்டாங்க. அதனால் அந்த காரடையா வெள்ளடைக்கு வந்து உப்படை வெள்ளடைக்கு வந்து காராமணி தான் சேர்த்து காலையிலேயே ஊற வச்சனால அதையும் குக்கரில் வச்சுட்டு நான் வந்து கோலம் போட வந்துட்டேன், கோலம் இடுறதுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச பாப்பாவை அங்கேயே உட்கார வச்சு பாப்பா இது தாங்க பண்ண முடியல. என் கையை பிடிக்கவும் என் ஃபோனை இழுக்கவும் ஓரளவுக்கு வந்து கோலத்தை போட்டேன். மித்திரன் வந்தானே இன்னும் சேட்டை பண்ணுவாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம கோலம் மட்டுமாவது போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் ஈவினிங்னாலுமே வந்து நம்மளுக்கு டைம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. கடகடன்னு இந்த வேலையெல்லாம் பார்க்கவே எனக்கு சரியாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு ஈவினிங் வந்து நம்ம ஒரு 5:30க்கு மேலே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து மாவு வந்து அரிசி மாவு வந்து இது 2 டம்ளர், உப்படைக்கு 2 டம்ளர், வெள்ளடைக்கு வந்து 2 டம்ளர். எப்பயும் 1 டம்ளர் தான் பண்ணுவோம். சரி நானாக வராங்க அம்மா இருக்காங்க அப்படின்றனால கொஞ்சம் கூட பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து வெல்லம் வந்து கரைசலாக எடுத்து வச்சு கொஞ்சம் வடிகட்டிக்கலாம், மண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மாமிகிட்ட கேட்டு பண்ணியிருந்தேன். அப்படியே வருஷம் வருஷம் பண்ணவும் அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து சூப்பராக வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் மீதி அம்மா இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அம்மா வந்து அடையெல்லாம் தட்டினாங்க. அதனால் கொஞ்சம் வேலை ஈஸி. 1க்கு 2.5 கப்பு தண்ணி தாங்க இதுக்கு. வெள்ளடைக்கு உப்படைக்கு வந்து 1க்கு 2 இதுதான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து அரிசி நம்ம வீட்டில் அம்மா கொடுத்த அரிசி தான் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் உலர்த்தி அப்புறம் தான் மிஷினில் கொடுத்தேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா குவான்டிட்டி கூட இருக்கனால மிக்சியில் போட்டு அரைக்க முடியலன்ட்டு நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். சைட் பை சைடு அன்றைக்கி நெய் அன்றைக்கி இல்லை. அதனால் வந்து கொஞ்சமாக காய்ச்சிக்கலாம் அப்படின்றனால அதையும் சைட் பை சைடு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் வெள்ளடை சூப்பராக வந்துருச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அம்மா தட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உப்படைக்கும்
இது பண்ணியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை சிம்பிள் தான். அப்புறம் நம்ம 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். ஊற்றிட்டு நம்ம இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேங்காய், அப்புறம் காராமணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம சாமிக்கு தான் பண்ணுறோம். ஓரளவுக்கு உப்பு இது எல்லாமே போடுறோம். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. வருஷமே நல்லா வந்துடும். என்றைக்குமே எனக்கு வந்து இதே ஆனதில்லை. சூப்பராக வரும் எப்பயுமே. ஃபஸ்ட்லேருந்தே சூப்பராக வந்தது. ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணதுலேருந்தே வந்து சூப்பராக வந்துடும் அது. அதனால் வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. அடுத்த நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாளுமே வந்து நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். அப்பயுமே சூப்பராக இருந்தது. அம்மா வந்து வெள்ளை அடிக்கு வந்து ஓட்டை போட மறந்துட்டாங்க. டக்கு டக்குன்னு தட்டிட்டாங்க. பாப்பா ஒரு பக்கம் இருந்தாங்களா, அதனால் வந்து மித்ரனும் பாப்பா வந்து அவங்க 2 பேர் விளாண்டுருந்தனால டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிட்டோம். கொஞ்சம் 6:30க்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு பொறுமையாக. ஏன்னா பாப்பா அமைதியாக இருக்கும் போதே எல்லா வேலையும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வேக வச்சு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். 6:30க்கெலாம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நிதானமாக பாப்பாவுக்கு கஞ்செல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு வந்து அப்புறம் கயிறு வந்து கட்டி விட்டாங்க. அம்மா நானே வரேன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வர முடியல. அப்புறம் அம்மா கட்டி விட்டாங்க குழந்தைங்களுக்குலாம். எனக்கு வந்து அப்புறம் ஹஸ்பண்ட் கட்டி விட்டாங்க. அதை வீடியோ எடுக்க முடியல. போன வாட்டி வீடியோ எடுத்தால் இந்த வாட்டி எடுக்க முடியல. இங்கே பாருங்கள் 2 பேரும் வந்து எங்கிட்ட ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இப்படி தாங்க எங்கள் வீட்டு காரடியாக நோம்பு போச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.